பின்னணிக்காக வந்தேன். தலைவலியும் கால் வலியும் ரெண்டும் ஒன்றா இருக்கு. அவங்க வந்து நில்லுங்கன்னாங்க. நான் வந்தேன். இப்போ வலி இல்லை, தலைவலி இல்லை, கால் வலியும். கரங்களை தட்டி என்ன பண்ணுச்சு ஜெபம் பண்ணும்போது? ஜெபம் பண்ணும்போது என்ன பண்ணும்போது எனக்கு ஒன்றுமே தெரியல. பின்னாடி தள்ளிட்டு தான் போச்சு. உனக்குள்ளே இருந்த மாந்திரிக கட்டுகள் ஓடி போயிடுச்சு. கத்தர் இன்னைக்கு பூர்ண சுகத்தை கத்தர் கொடுத்துருக்குறேன். அடுத்தது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ரொம்ப சரீரம் வேதனை வலியாக இருக்குது. பலவீனம் ரொம்ப நேரமாக ஒரு இடத்துல நிற்கவே முடியாது. சாஞ்சு போகிற மாதிரியே இருக்குது. இப்போ ஐயா ஜெபம் பண்ணும்போது எல்லாமே மாறி நல்லா இருக்குது. நல்லா இருக்குது, ஆரோக்கியமாக இருக்குது. எங்கேருந்து வரீங்கம்மா? கோயம்புத்தூர்ல இருந்து. ஆமாங்கய்யா, யூடியூப்ல பார்த்துட்டு தான் வந்தேங்கய்யா. அப்படிங்களா? நான் அம்மாட்ட சொன்னேன், இதோட நான் வேற எந்த சபைக்கும் போக மாட்டேன், இதோட கடைசி. நான் இங்கே வந்துட்டு நான் வேற எங்கேயுமே போக மாட்டேன்னு அம்மாட்ட சொன்னேங்க. இதோட கடைசினா நான் இங்கே வந்துட்டு எனக்கு அற்புதம் இங்கே கண்டிப்பாக ஆண்டவர் செய்வாருன்னு ஒரு நம்பிக்கையோட வந்தேன். கரங்களை கத்திரமை சொல்லுமா? நல்லா இருக்கு, சரீரம் நல்லா இருக்கு. பிரயாணத்தோடு விசுவாசத்தோடு வரும்போது கத்தர் விடுதலை கொடுக்கிறது.